டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் சந்திச்சிங்க, 2025 எப்படி இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாக இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் வந்து தளபதி மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்றோம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லா அஜித் மாதிரி வாழ்ந்து காட்டி உலகத்தில் ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசைப்படுறோமா நாங்கள். சந்தோஷம், துக்கம், வாழ்க்கையில் நடக்கூடாது நடந்தது, நான் நினைக்காததும் நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சந்திச்சு அவமானங்கள், அடிகள், செருப்படிகள். 2024 எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி சூப்பராக போச்சு. 2024 லைஃப்லேயே மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ அருமையாக இருந்துச்சுக்கா. சூப்பராக போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2024 ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். மோசமாக போச்சு. பிடிக்கவே இல்லை எனக்கு. 2024 வந்து எல்லாமே சந்தோஷம், துக்கம், வாழ்க்கையில் நடக்கூடாது நடந்தது, நான் நினைக்காததும் நடந்தது, நான் நினச்சது ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு, என்கிட்ட பேசாதவங்க பேசுகிறாங்க, நிறைய பேர் சொல்லி எல்லாமே நடந்தது. ஆனால் மோஸ்ட்லி சொன்னால் நான் ரொம்ப நாள் நினச்ச ஒரு ஆசை ஒன்றுக்கு எனக்கு நிறைவேறிச்சு 2024. 2024 ரொம்ப சிறப்பாக தான் அமைஞ்சது. நல்லபடியாக போச்சு. எந்த குறைகளும் கிடையாது. மக்களும் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமாக தான், நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சந்திச்சிங்க? எல்லாமேக்கா, லவ் ஃபெயிலியரு, கிரிக்கெட்டு, ஃப்ரெண்ட்ஸு, வெளியே போகிறது எல்லாமே இருந்துச்சுக்கா. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய திங்ஸ் நடந்துச்சு. ஸோ நல்லா போச்சு. அவமானங்கள், அடிகள், செருப்படிகள். அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எனக்கு நடந்த சந்தோஷன்ற மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள். அதுதான். அதாவது காசு பணத்துக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா நான். வேறு ஒன்றும் இல்லைம்மா. பெரிய என்னங்க சம்பவம், மழை எல்லாம் இயற்கை, அது சாலிடாக அது நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள். அதுக்காக இயற்கையில் வர மழையெல்லாம், மழை வெள்ளங்கள் பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு நிலத்தடி நீர் கிடைக்காது, ஏரிகளில் நீர் இருக்காது. இதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு ஒரு குறை கண்டுபிடிக்கணுன்னெல்லாம் இருக்கக்கூடாது. மழை வரணும். அதை வந்து சரியான முறையில் வந்து அந்த நீர் கால்வாய்களெல்லாம் சுத்தப்படுத்தி ஏரிகளை தூர்வாரி இதை வந்து செய்ய வேண்டியது நம்ம அரசாங்கத்தோட கடமை. மற்றபடி குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சந்தோஷமான 2025 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுதுக்கா. டிசிப்ளின் அதிகமாக எதை நினச்சோ வருத்தப்படாமல் இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்புறம் வேறு என்ன, ஹாப்பியாக இருக்கணும். அவுட்கம் எதுவும் எதிர்பார்க்காம அந்த ப்ராசஸ் என்ஜாயபுளாக இருந்தால் போதும். இதே மாதிரி எனக்கு ஜாபில் ஒரு நல்ல போஸ்டிங் வேணும். 2025 வந்து எனக்கும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது நல்லா அமையணும்னு நான் நினைக்கிறேன். 2025 கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருஷமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும். எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். எல்லோரும் 2025 நல்லது நடந்ததுன்னு சொல்லணும். அவங்க நாங்கள் வந்து தளபதி மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்றோம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லா அஜித் மாதிரி வாழ்ந்து காட்டி உலகத்தில் ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசைப்படுறோமா நாங்கள். சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்ல எப்படி மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். மழை பெய்யட்டும், தவறு கிடையாது. நிலத்தடி நீர் வேணும். அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அரசாங்கங்கள் செய்யணும். நன்றி. 2025 நான் இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்ப்பாக இருப்பேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? ஒரு 3 கிலோ குறைச்சா நல்லாயிருக்கும். ஜாப்ஸ் எதை பற்றி நான் இது வரேன்னா கண்டிப்பாக எல்லாமே இதுக்கப்புறம் நான் 24 மட்டும் எப்படி இருந்தது தெரியல, 25 எல்லாம் எனக்கு இது இப்போ மட்டும் இருக்குது. இந்த ஜாதி அது இல்லைங்க, எனக்கு அந்த இதுவே இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம மனுஷங்க. ஆல்ரெடி முக்கால்வாசி இல்லை, இன்னும் ஒரு இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம மனுஷங்க, அவ்வளோதான். இல்லை நீ இப்படி நான் அப்படி, அந்த இது பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு வேணும். என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எப்படின்னா 2024 எனக்கு பெரிய லெசன் கற்றுக் கொடுத்தது. அந்த இயரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். லைஃப்பில் நான் எப்பயுமே டில் த எண்டுன்னு வாங்கல, அது வரைக்கும் அந்த இயரை நான் மறக்கவே மாட்டேன். அது எனக்கு நிறைய லெசன் சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி வாழணும். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அந்த மிஸ்டேக் நம்ம அகைன் பண்ணக்கூடாதுன்றத மாதிரி கற்றுக்கிட்டோம். அதே பண்ணக்கூடாது. 2025 வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நானும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூவன்ஸாக இங்கிலீஷ் பேச தெரியாது, ஓகேங்களா. ஸோ என்னை ஒருத்தவங்க திட்டினாங்க இங்கிலீஷில் வந்து,
ஓகேவா? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திட்டினாங்க, என்னைய கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கு மீனிங் எனக்கு சிலதுக்கு வேர்டு புரியலன்ட்டு அந்த மீனிங்கை போயிட்டு நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு தேடும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துருச்சு. அது பார்க்கும்போது அந்த வேர்டிங்க்கு கூட எனக்கு மீனிங் தெரியல. அந்த வேர்டிங்க்கு நான் சூட்டபுளான பர்சன் கிடையாது. அப்போது அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்போ யோசித்தேன், பதிலடி கொடுக்கணும். இல்லை நான் இங்கிலீஷ் கற்றுட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இல்லை, நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். அந்த லாங்குவேஜ் இப்போது ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியுதுன்னா அது தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணணும். தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அந்த வேர்டிங் அந்த இது வந்து இங்கிலீஷ் வேர்டிங் லாங்குவேஜை நான் கற்றுக்கிட்டு எனக்கு ரோஹித் சர்மானா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து எனக்கு ஐபிஎல் மேட்ச்சில் போயிட்டு அவர்கிட்ட பேசணுன்னு ஆசை. ஸோ அதுக்கு எனக்கு மெயினாக அவருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நான் போய் பேசணும். ஒன்று ஹிந்தி எனக்கு தெரியணும், இல்லை அவருக்கு தெரிஞ்ச மதர் தெலுங்கு தெரியணும். ரெண்டுமே எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட லவ்வை போய்ட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா, ஸோ அதை வந்து நான் அவருக்கு இங்கிலீஷில் கன்வே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நானே அவருக்காக ஒரு டாபிக் எழுதி உங்களை எனக்கு எப்படிலாம் பிடிக்கும், உங்களால் எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிருக்குன்றதை நான் அவர்கிட்ட வந்து சொல்லணும். டைரெக்டாக சொல்லணும். ஆமாம், நான் சொல்லணும். அது என்னோடய விஷ் லிஸ்ட்டு. எல்லாருக்கும் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, ஒரு பக்கெட் லிஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்களே. என்னோடய பக்கெட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா அதுதான். 2025 இந்த ஒரு விஷயம் மாற்றிக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? ஒரு ஜாப் கிடச்சா போதும், நாங்கள் பெக்கிங்க்கு வரவே கூட மாட்டோம். நாங்கள் பணம் காசோட வாழ்ந்து காட்டணும்னா அது ஒரு விஷயம், அது ஒரு விஷயமா தான் இருக்கும். 4 பேர்த்த மாதிரி நல்லா இருக்கணும், அது ஒரு விஷயமா தான் இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. 2024 மிஸ் பண்ண பர்சன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. பெஸ்டி அவங்க லவ் பண்ணியிருந்தாங்க ஒரு பொண்ணை. அதனால் என்ன சொல்கிறது, அவங்ககிட்ட அந்த பொண்ணு வந்து நீ இந்த மாதிரி பேசக்கூடாது அவங்கக்கிட்ட, அந்த மாதிரிலாம் தப்பான இதில் சொன்னாங்க. அதனால் நான் பேசாமல் விட்டேன். நான் இப்போ ஒருத்தவங்களை பற்றி சொன்னேன்ல, அவங்கள தான் நான் மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணதும் எனக்கு நல்லது தான் தோணுது. ஏன்னா ஒருத்தவங்களை மிஸ் பண்ணும்போது தான் அவங்களோட பற்றி அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஒருத்தவங்ககிட்ட நல்லா பேசுவோம். ஓகேங்களா? நல்லா பேசும்போது நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம அவங்கள விட்டு பேசாமல் போயிட்டதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட இருக்க நல்லதை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்ட், வெல்விஷர் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம செய்கிற கெட்டதை தான் யோசிக்கிறாங்கல்ல. ஸோ நான் மிஸ் பண்ண பர்சன் அவங்க தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு உதவி செஞ்சவங்கள வந்து 2025 திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில்? இல்லை, திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி நான் அதிகமாக அவங்களால நானும் கஷ்டப்பட்டுட்டேன். அவங்களுக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனால் நான் கொடுத்த கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் அவங்கள மேலே ஒரு அஃபெக்ஷனேட்டாக நான் பண்ண ஒரு விஷயம் வந்து அது அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சிருச்சு அந்த பர்சனுக்கு. ஸோ அதனால் என் லைஃப்பில் வந்து இனிமேல் அவங்களும் வேண்டாம், அவங்களுக்கும் நான் வேண்டாம். ஸோ நான் இனிமேல் அவங்கள எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணணும் சார், போதுண்டா சாமின்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கணும். அவங்க நல்ல பர்சன் தான், அவங்களுக்கு நான் பிடிக்காமல் போயிட்டேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிவ் இட் அப்படின்னு சொல்லி விட்டுணும்னு நினைக்கிறேன்.